நடிகை மும்தாஜ் அவர்களை பற்றி சமீப காலமாகவே மக்காவுக்கு போய் இன்னும் முக்கியமான இஸ்லாமிய தலங்களுக்கு போய் அவர் அழுவதை எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த அழுகுரலை கேட்டு என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிச்சு. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா பேசக்கூடிய மக்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நினைக்கலாம், மும்தாஜ்லாம் ஒரு ஆளா, அவளுக்கு எதுக்குப்பா நீ ஒரு வீடியோ போடுற? மும்தாஜுக்காக நான் வீடியோ போடல. இந்த உலகத்துல தவறு செய்யக்கூடியவர்கள் பலரை நம்மளால் பார்க்க முடியும். நீயும் நானும் யோகியன் இல்ல. மும்தாஜ் வந்துட்டு கவர்ச்சியான உடையில ஆடினாங்க, கவர்ச்சியான நடனம் ஆடினாங்க, கவர்ச்சியா நடிச்சாங்க, அதனால அவங்களை வந்துட்டு நீங்க வந்துட்டு கெட்டவங்கன்னு சொன்னா முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க, ஆட்டோகிராஃப் எடுப்பாங்க. ஆனா அதிகமா அதை பார்த்து ரசித்த நீயும் நானும் யோகியனா? அந்த பட்டோட இருக்கிற முஸ்லிம்ஸ்ல இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன், அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு கோவமா தான் பாப்பாங்க. இங்க வந்துட்டு யோகியன் யாரு அயோக்கியன் யார் என்பதனை இயேசுபிரான் அழகாக எடுத்து சொல்கிறார். பைபிள்ல ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று வருகிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு விலைமாது பெண்ணை அழைத்து வராங்க. பொதுவா விலைமாது பெண் என்றால் மோசஸுடைய கருத்துப்படி அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது நீதி, சரியா? ஆனா அவரை கொண்டுட்டு வந்து இயேசுபிரானுக்கு முன்பு நிறுத்துகிறார்கள். ஏசு அப்படி எதுவுமே செய்யவில்லை. கீழே குனிஞ்சு ஒரு கல்லை வச்சு தரையில கிரிக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட்டம் கூடுது, அந்த பெண்ணை கொண்டுட்டு வந்து ஒரு கும்பல் நிப்பாட்டுது. என்ன விஷயம் அப்படின்னா, இயேசுடைய கருத்து